சரி பார்த்துக்கலாம். வேணுமா? அது 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 லாஸ்ட் அந்த ஷெட் வந்து ஷெட்டு அது ஃபுல்லாக அப்படியே ரோடு இருக்குது. ரோடு அது பார்க்கிங் வந்து அவுட் இல்லை அந்த வண்டியில் அப்படி கொண்டு வர முடியுமா? ரோடு வர வண்டியில் அப்படி கொண்டு போயிடலாம். கொண்டு போய் அங்கே விட்டு அப்படி இறங்கி வந்துடலாம். லெவல் பண்ணிக்கலாம். டோஸ் பண்ணிக்கலாம். டோஸாக மட்டும் பண்ணிக்கலாம். லைன் அப்படி ஓரம் வந்துட்டா ஸ்டேஜ் வந்து லெஃப்டில் ஸ்டேஜ் போட்டால் உங்களுக்கு லெஃப்டில் ஸ்டேஜ் போட்டால் எல்லா வண்டியும் இங்கே நிற்கும் போது உங்களுக்கு இப்போ அதில் வர்றவங்க எப்படி கட்டாகி வர்றது? நான் ஈட்டம் இருக்கேன், கட்டி இருக்கேன். ஈட்டம் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா அது உள்ள பிபி மேப்பில் அவங்க ஏற்ற மாட்டாங்க. ஈட்டம் இருக்குது, பக்கத்தில் இருக்குது. அப்படி வந்துட்டு அப்படி போயிடலாம். அப்படி போயிடலாம். நீங்கள் ரோடு சும்மா அப்படி ட்ரெஸ்ஸிங் பண்ணி விட்டால் போதும். நம்ம டோசர் போதும். மேடும் பள்ளமாக இருக்குது. லெவல் பண்ண ஸ்டேஜுக்கு நம்ம எவ்வளோ தூரத்துக்கு ஸ்டேஜ் போகிறோமோ அதை லெவல் பண்ணிடுறேன். கல்லுடா வரேன் லெவல் தான் பண்ண முடியும். லைட்டாக டோஸ் பண்ண நம்ம பார்த்து நீட்டாக பண்ணிட்டா போதும். சரி சொல்லிக்கிறேன். அது போல சொல்லிக்கிறேன். எவ்வளோ பிடிக்கும் அதான் அதில் அதில் என்ன சொல்கிறது? எத்தனை ஏக்கர் இருக்குது? அது 12 ஏக்கர் இருக்குது. வண்டி நிறுத்தது இவ்வளோ வருஷத்துக்கு இதெல்லாம் கட்டிங் இல்லை, கட்டிங் இல்லை. ரோட் கட்டிங் பிரச்சனை வரும். சூளகிரி இல்லைன்னா இங்கே சின்ன இருக்கும். அது சென்டரில் தான் இருக்கும். விஞ்ஞானமே எல்லோரும் ஒரே இடத்துல டிஸ்டர்ப் பண்ணுறது. எல்லா வண்டியும் உள்ள விட்டுருங்க. எவ்வளோ இல்லை 1000 வண்டி எவ்வளோ இல்லை. அதுக்குள்ளே ரோடு அதே போல் அந்த ரோடு இருக்குது. ரோடு என்னென்னா ஓப்பனாக யாரும் வண்டியில் உட்கார மாட்டான். எல்லாம் வாங்கலாம் வாங்க பண்ணிடலாம். பக்கத்தில் சிப்கார்டு இருக்குங்க. யாராவது டிஸ்டர்ப் பண்ண கூட இங்கே அதிகமாக வச்சுன்னா வந்து சிப்கார்டு ரோடு இது என்னன்னா 32 ஏக்கர். என்னப்பா அதை நம்பாலும் தானே 22 வருஷம் ஆகிடுச்சு. அது முடியாதான் போச்சு. நம்ம கை விட்டு அது போயிட்டு என்ன பண்ணுறது?